கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லி காம்படேட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தோம்னா நமக்கு எலெக்ஷன்ஸ் நேற்று லோக்சபா எலெக்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதில் அரௌண்ட் 69% ஓட் போலிங் வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா தபால் வாக்குகள் எல்லாம் என்னன்னதுக்கு அப்புறமா ஒரு 70-72% வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது போன தேர்தலை விட அதிகம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ்க்கு வரப்போ நமக்கு எடிட்டோரியல் பேஜில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்துச்சு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சயின்டிஸ்ட் அண்ட் விஷ் லிஸ்ட் ஃபார் த இன்கமிங் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய அரசாங்கத்துக்கு சயின்டிஸ்ட் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சயின்டிஃபிக் கம்யூனிட்டிக்கு என்ன தேவை, அவங்களோட கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு 5 பாயிண்ட்ல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த 5 பாயிண்ட் தான் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ சயின்டிஃபிக் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் கோரிக்கை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பெண்டிங் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது அவங்களுக்குன்னு ஒதுக்கக்கூடிய நிதி அப்படிங்கிறத அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் சயின்டிஃபிக் கம்யூனிட்டிக்கு ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது நம்மளோட ஜிடிபியிலிருந்து ஒரு பர்சன்டேஜாக பார்த்தோம்னா 0.7% தான் பண்ணுறாங்க. அதை விட குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ கடந்த ஒரு 10 வருஷத்தில் பார்த்தோம்னா பெரிய அளவில் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? 0.3லிருந்து 0.7%க்குள்ளே தான் அவங்களுக்கு அந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டிக்குன்னு ஒதுக்கக்கூடிய நிதி அப்படிங்கிறது இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சமீபத்தில் 2019ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃப்ரேம்வொர்க் ANRF அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ANRF யூஸ் பண்ணி தான் நமக்கு இனிமேல் ஃபண்டிங் அப்படிங்கிறது இருக்க போகுது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க சயின்டிஃபிக் கம்யூனிட்டிக்கு பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ அதில் ஒரு 50,000 கோடியை அடுத்த 5 ஆண்டுகளில் நாங்கள் ஒதுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னமும் அந்த 50,000 கோடி அப்படிங்கிறது இன்னமும் ஃபுல்ஃபில் ஆகாம தான் இருக்கு. இன்னமும் இந்த ஒரு ஃப்ரேம்வொர்க், இந்த ஃபவுண்டேஷனே பார்த்தோம்னா இன்னமும் வெல் எஸ்டாப்ளிஷ்டா இல்லாம தான் இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த வகையில பிரைவேட் கான்ட்ரிபியூஷனும் அதிகமாக தேவைப்படுது. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு கோரிக்கையாக வந்து இருக்கு. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்மளோட பப்ளிக் செக்டார் இன்ஸ்டிடியூஷன்ஸோ சரி, பப்ளிக் செக்டார் யூனிட்ஸோ சரி, IIT NIT போன்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் சரி, அந்த ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறத, ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வெல் எஸ்டாப்ளிஷ்ட் யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, நல்லா படிக்கக்கூடிய, நல்லா ரிசர்ச் கேப்பபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் இங்கிருந்து ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ்க்காக வெளிநாடுகள் போகாம இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது அப்படிங்கிறது சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஹையரிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ நமக்கு IIT NIT போன்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டி ஹையரிங் அப்படிங்கிறது மெரிட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கணும், அவங்களோட கேப்பபிலிட்டிஸை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். மற்ற அவுட் சைடு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்டா இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அப்போ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஹையரிங் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும், ஃபேக்கல்டி ஹையரிங் அப்படிங்கிறது நல்லா இருந்தால் தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகம் நல்ல குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தான் இனோவேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இனோவேஷன் அப்படிங்கிறது இருந்தால் தான் இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஒரு டாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஃபோர்த்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சயின்டிஃபிக் கிராண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் இருக்கு. ஸோ அந்த ப்ரொபோசலுக்கு ஒரு நிதி தேவைப்படுது அப்படின்னா அந்த நிதியை வந்து பெரிய ஒரு ஸ்க்ரூட்டனி இல்லாமல் நிதி கேட்ட இடத்துல கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ ஒரு 50 crore கேட்குறாங்க அப்படின்னா அந்த 50 crore அப்படிங்கிறது அப்படியே கிடைச்சாதான் சயின்டிஸ்ட்னால ரிசர்ச் பண்ண முடியும். 50 crore கேட்குற இடத்துல 10 crore மட்டும்தான் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால அந்த ரிசர்ச்சை கேரி அவுட் பண்ண முடியாது, நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வச்சு ரிசர்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட நிதி சார்ந்த ஒரு விஷயமா தான் இருக்கு. ஓகேங்களா? கடைசியா பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ரைட் டு பி ஃப்ரீ அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஃப்ரீடம் அப்படிங்கிறத அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரிசர்ச் பண்ணக்கூடிய அந்த சயின்டிஸ்ட் வந்து அவுட் சைடு ப்ரெஷர் இல்லாமல் அவங்கள வந்து ஒர்க் பண்ண விடணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு 5 பேசிக்காக ஒரு கோரிக்கையாக வந்து வரக்கூடிய அரசாங்கத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் கம்யூனிட்டி வைக்கக்கூடிய கோரிக்கைன்ற பேரில் இந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ ஒரு 5 ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்தியாவில் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்
டெவலப்மெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இப்போ இருக்கிற லெவலோட அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா என்ன மாதிரியான ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவைப்படுது, இந்த வே ஃபார்வர்டு என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு 5 விஷயத்துல இந்தியா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறது எழுதலாம். எதுலனா ஃபர்ஸ்ட் ஸ்பெண்டிங்ல இன்க்ரீஸ் பண்ணணும், அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும், அதே மாதிரி பார்த்தோம்னா சயின்டிபிக் ரிசர்ச்சுக்குன்னு கொடுக்கக்கூடிய அந்த நிதி கிராண்ட் அப்படிங்கிறத நல்லா கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹையரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் அப்படிங்கிற அவங்களோட ஸ்டாண்டர்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் சொல்லலாம். கடைசியா சயின்டிஸ்ட்க்கு வந்து ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கறத கொடுக்கணும், அவங்களோட ரிசர்ச்ல அவுட் சைட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம ஆன்சரா கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த ஒரு ஆர்டிகல் நம்ம எடுத்து ரிசர்ச் ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த கட்டமா பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம இந்தியா டெலிவர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைல்ஸ் டு பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிரம்மோஸ் ஏவுகணை அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி செய்திகளில் கேள்விப்பட்டிருப்போம். இந்த பிரம்மோஸ் ஏவுகணை அப்படிங்கிறது இந்தியா வந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு ஏவுகணையா இருக்கு. ஓகேங்களா? இந்த ஏவுகணையை முதல்ல ஒரு நாடுக்கு வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். ஓகேவா? எந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரிக்கு தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம நேத்து பார்த்த ஆர்டிகளோட கம்பேர் பண்ணி கூட பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நேத்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா லுக் ஈஸ்ட் பாலிசி, ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, அந்த சவுத் சைனா சீல இந்தியாவோட ஒரு ரோல் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்தியா தான் லீடர் ஆஃப் த குளோபல் சவுத் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நேத்து பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அந்த வகையில் இந்தியாவோட பாலிசி எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படிங்கிறத வச்சிருந்தோம். அந்த லுக் ஈஸ்ட் பாலிசியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அப்ஜெக்டிவ் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமிக் கோஆபரேஷன் அப்படிங்கிறதா, பொருளாதார ஒற்றுமை அப்படிங்கிறதா வந்து ஒரு பாலிசியா இருந்துச்சு இந்தியன் கவர்மெண்ட். பெருசா மற்ற சைட்ல எதுவுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம தான் இருந்தோம். போக போக தான் என்னாச்சு, தென்சீன கடல் சவுத் சைனா சி அதை ஒட்டி இருக்கக்கூடிய 9 நாடுகள் பார்த்தோம்னா எல்லாமே ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க. என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சைனா இந்த தென்சீன கடலை முழுமையா அவங்களுக்கே ஆக்குபை பண்ண பாக்குறாங்க, எங்களோட இறையாண்மையை வந்து சைனா மீறிட்டே இருக்காங்கன்னு சொல்லி பிலிப்பைன்ஸ், தைவான், மலேசியா, சிங்கப்பூர், புருனே போன்ற நாடுகள்லாம் வந்து இந்தோனேஷியா போன்ற நாடுகள்லாம் பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சுட்டே இருந்தாங்க. அப்ப இந்தியாவோட ரோல் அப்படிங்கிறது அந்த இடத்துல பெரிய இம்பார்ட்டண்டா பிளே பண்ண ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஏன்னா சவுத் சைனா சீயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு இன்டர்நேஷனல் ஷிப்பிங் ரூட்டாகவும் இருக்கு, உலக வர்த்தகம் எல்லாமே அந்த வழியாகவும் போயிட்டே தான் இருக்கு. ஸோ நம்ம அந்த வழியா தான் ஜப்பான், ரஷ்யாவெல்லாம் நம்ம போய் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இந்த சவுத் சைனா சி வந்து இந்தியாவுக்கும் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கு. எப்படி இந்தியன் ஓஷன் ஒரு முக்கியமான ஒரு ட்ரேட் ரூட்டா இருக்கோ அதே மாதிரி தான் சவுத் சைனா சி அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ட்ரேட் ரூட்டா இருக்கு. அப்ப அந்த வகையில இந்தியா வந்து நம்ம லீடர் ஆஃப் த குளோபல் சவுத் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? தெற்கு உலக நாடுகளோட தலைவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அந்த அளவுல நம்ம இந்த சவுத் சைனா சீல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அப்ப இந்தியாவோட பொசிஷன் அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுதான் இந்தியா என்ன பண்றாங்க, லுக் ஈஸ்ட் பாலிசின்னு இருந்ததை ஆக்ட் ஈஸ்ட் பாலிசின்னு மாத்துறாங்க. அப்ப லுக் ஈஸ்ட் பாலிசிக்கும் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னா, லுக் ஈஸ்ட்னா நம்ம சொல்லியிருந்தோம் எக்கனாமிக் கோஆபரேஷன் மட்டும் தான் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியில் என்ன பண்றாங்கன்னா எக்கனாமிக் கோஆபரேஷனும் இருக்கு, அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் கோஆபரேஷனும் இருக்கு. அதாவது ஒரு ராணுவம் சார்ந்த ஒரு பாதுகாப்பு சார்ந்த ஒரு கோஆபரேஷனும் வந்து இருக்கு, ஒரு ஒப்பந்தமும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை நம்ம அந்த ஒரு பாலிசிக்கு கீழே எடுத்துக்கலாம். ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியோட ஒரு பரிணாம வளர்ச்சின்னு கூட எடுத்துக்கலாம். என்னன்னா பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற ஒரு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷனுக்கு நம்ம பிரம்மோஸ் அப்படிங்கிற ஒரு மிசைலை கொடுக்குறோம். இது வந்து டிஃபென்ஸ் சார்ந்த ஒரு அக்ரிமெண்டா வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்தியா சவுத் சைனா சீல இன்டைரக்டா ஒரு ரோலை பிளே பண்றாங்க நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற நாடு சவுத் சைனா சீல ஒரு பார்டர் கண்ட்ரியா தான் இருக்கு. அவங்களுக்கு நம்ம பிரம்மோஸ் மிசைல் கொடுக்கற மூலியமா சைனாவுக்கிட்ட நம்ம இன்டைரக்டா சொல்றோம் நாங்களும் இந்த ஒரு சிச்சுவேஷனை கவனிச்சுட்டே தான் இருக்கோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஒரு பேக்ரவுண்டா நம்ம எடுத்துக்கிறோம். இந்தியா வந்து பிலிப்பைன்ஸ்க்கு இந்த பிரம்மோஸ் மிசைல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரம்மோஸ் மிசைலை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ இந்தியா வந்து ரஷ்யாவோட உதவியால தான் இந்த பிரம்மோஸ் மிசைல் அப்படிங்கிறத டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதனால தான் இந்த பேர்லயே நம்ம ரஷ்யாவோட பேரையும் சேர்த்து வச்சிருப்போம். இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிற பேர்ல இந்த BRAH அப்படிங்கிறது பிரம்மபுத்திரா நதியை வந்து குறிப்பிடுகிறது. அதே மாதிரி MOS அப்படிங்கிறத பார்த்தோம்னா மாஸ்கோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நதியை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து தான் நம்ம பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மிசைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது வந்து ஒரு சூப்பர் சானிக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சவுண்டோட வேகத்திலிருந்து 3 மடங்கு அதிக வேகத்தில் போகக்கூடியது. ஓகேங்களா? 2.8 மேக்ஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுண்டோட வேகத்திலிருந்து into 3 times வேகமா போகக்கூடிய ஒரு மிசைல் தான் இந்த பிரம்மோஸ் மிசைல். இது முதல்ல ஒரு வெளிநாடுக்கு கொடுத்திருக்கோம். அது எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற நாடு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஒரு செய்தியில இருந்த முக்கியமான விஷயங்கள். ஸோ கடைசியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு
ப்ரீஹிஸ்டாரிக் ஸ்னேக் அப்படிங்கிறத அதனுடைய ரிமைன்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, எங்க அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய கட்ச் அப்படிங்கிற பகுதியில். யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐஐடி ரூர்க்கியை சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ்லாம் இங்கே ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த ஒரு ரிமைன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு பாம்போட ஒரு ரிமைன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்னேக்கோட டைம் பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 47 மில்லியன் இயர்ஸ் அகோ அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா, என்ன காலகட்டத்தை சேர்ந்ததுன்னா மிடில் இயோசீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தை சேர்ந்தது. 47 மில்லியன் இயர்ஸ் ஆகும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, சோ அந்த நேம் என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாசுகி இண்டிகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்னேக்கோட இந்த டைப் ஆஃப் ஸ்னேக்கை தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வாசுகி இண்டிகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைப் ஆஃப் ஸ்னேக். அண்ட் தென் அது எந்த ஃபேமிலியை சேர்ந்தது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த டைப் ஆஃப் ஸ்னேக் எல்லாம் இப்போ வந்து அழிந்த ஒரு இனங்களா இருக்கு. பட் ஸ்டில் இதனுடைய ரிமைன்ஸ் 47 மில்லியன் இயர்ஸ் அகோ வாழ்ந்த இந்த ஒரு ஸ்னேக்கோட ரிமைன்ஸை வந்து இப்போ அந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய கட்ச் பகுதியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஒரு ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க. அதனுடைய பேர் வாசுகி இண்டிகஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பேர் தான் முக்கியம் நமக்கு. சரிங்களா, ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஸோ மற்றபடி பார்த்தோம்னா நமக்கு வேற எந்த ஆர்டிக்கலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிற அளவுக்கு இல்லை. ஓகேங்களா, ஸோ இந்த 3 ஆர்டிக்கல் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. குறிப்பாக இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி பற்றி சொன்ன ஆர்டிக்கல் வந்து நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகும். அதே மாதிரி பிரம்மாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.